ஐம் விக்னேஷ் ஃப்ரம் விஷன் டிஃபென்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிடிஎஸ்சிலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி கொஷினுங்க. எந்த வருஷத்துக்கான கொஷின், எந்த வருஷத்தான ப்ரீவியஸ் கொஷினா 2023 பேட்ச் 1ஓட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஷின்குள்ளே போகலாங்க. விச் மெம்பர் ஆஃப் த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி ஃபவுண்டட் தி சேவா சமிதி அட் அலகாபாத் இன் 1914? நம்ம ஆள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே தாங்க. கொஷின் இது பாருங்க, ஹூ ஃபவுண்டட் தி சேவா சமிதி அப்படின்னா இந்த கொஷின் முடிஞ்சிருச்சுங்க. அவன் எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்க, அந்த கொஷின்லேயே நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு அவன் யூபிஎஸ்சி நினைக்கிறான் பாருங்க. த மெம்பர், அவர் வந்து எதோட மெம்பர்? சர்வன்ட்ஸ் ஆஃப் தி இந்தியா சொசைட்டியில் அவர் ஒரு மெம்பரா. அப்புறம் அவர் வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாராம், அது பேர் வந்து சேவா சமிதி அப்படின்ற ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறாராம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? அலகாபாத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாராம். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாரு? 1914 ஸ்டார்ட் பண்ணுறாராம். இது எல்லா ஹிண்ட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் நம்மளை டெஸ்ட் பண்ணுறதும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதுதாங்க யூபிஎஸ்சி. பார்த்தீங்க அப்படின்னா சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பார்த்தாச்சு. சர்வன்ட்ஸ் அப்படின்னா சேவகன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. பேர்லேயே வந்துருச்சுங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோபால கிருஷ்ண கோகுலேங்க. கோபால கிருஷ்ண கோகுலே. இந்த கோபால கிருஷ்ண கோகுலே யாரு அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட், நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இருக்குங்க. என்ன அப்படின்னா, he was the political guru of our father of our nation காந்திங்க. he was the political guru. யாருக்கு பொலிட்டிக்கல் குரு? காந்திக்கு பொலிட்டிக்கல் குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபால கிருஷ்ண கோகுலே. அதே மாதிரி இவர் ஸ்டார்ட் பண்ண இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டியோட ஒரு மெம்பர் தான் யாரு அப்படின்னா அவர் ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்திஜி. அவ பாருங்க, இந்த ஒரு லைன்ல நம்மளால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுது பாருங்க. கோபாலகிருஷ்ண கோகுலே தெரிஞ்சிருச்சு, அவர் பொலிட்டிக்கல் குருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி எப்போ ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 1905 ஸ்டார்ட் பண்றாரு. இவ்வளோ விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஓகே, இதோட இன்னொரு இம்பார்ட்டன்டான மெம்பர் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காரு? சேவா சமிதி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு? அலகாபாத்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காரு? 1914 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவ்வளோ சொல்றீங்க, விஷயத்த சொல்லுங்க, ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிருடேநாத் குன்ஸ்ரு அப்படின்றவர் தாங்க இதுக்கான ஆன்சர். ஹிருடேநாத் குன்ஸ்ரு. யார் சார் இந்த ஹிருடேநாத் குன்ஸ்ரு? இவர் என்ன இந்த சேவா சமிதி, இந்த சேவா சமிதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் வந்து நம்ம சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டிக்கு அப்புறம் இவர் போயிட்டு இந்த சேவா சமிதியை ஸ்டார்ட் பண்றாருங்க. இந்த சமிதியோட பேர்லயே வந்துருச்சுங்க சேவா. அதே மாதிரி நீங்க சர்வன்ட்ஸ்ன்ற மாதிரி இங்க சேவா. எதுக்கு சேவை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இப்போ ரீசெண்டா வெள்ளம் வந்துச்சுங்க சென்னையில. வெள்ளமோ இல்ல பெருமழையோ இல்ல வந்து ஒரு பஞ்சமோ இல்ல ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி இல்ல ஏதாவது ஒரு டிசாஸ்டர், ஒரு எர்த்குவேக் மாதிரி ஒரு சுனாமி மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த சேவா சமிதியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய காமன் காஸ் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் என்ன அப்படின்னா சேவா சமிதிங்க. சரியா? இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்சர் ஹிருடேநாத் குன்ஸ்ரு. ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வர சிடிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு பேட்ச் லான்ச் பண்றோங்க. பேட்ச் பேர் என்ன? சாம் பேட்ச். சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்றோம்? 22 ஜனவரி 2024 இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்சுக்கு எந்த பேட்சுக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are giving whole of 20% டிஸ்கவுண்ட்டுங்க. இந்த பேட்ச்ல டோட்டல் ஃபீல இருந்து we are giving 20% டிஸ்கவுண்ட். எதனால் வரைக்கும் சார் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட் வந்து முன்னாடி ஜாயின் பண்றவங்க எவ்வளவு சீக்கிரமா முன்னாடி ஜாயின் பண்றவங்க 14th ஜனவரி வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் நம்ம அவைல் பண்ணிக்க முடியுங்க. இந்த டிஸ்கவுண்ட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you have to use the code SAM24 for this discount availability. யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சீக்கிரமா வாங்கிக்கோங்க. சீக்கிரமா பேட்ச் உங்க நேம பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. 20% ஆஃபரை சீக்கிரமா அவைல் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டிங்க, நம்ம இன்ஸ்டியூட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எடுவீர் ஆப்புங்க. நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆப், நம்மளோட ஓன் மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பான எடுவீர் வந்து பிளே ஸ்டோர்ல இப்போ அவைலபிளா இருக்குங்க. இந்த பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இங்க பாருங்க சிடிஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் அதில் அவைலபிளா இருக்குங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களோட மார்க்ஸை பூஸ்ட் அப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. என்னென்ன இருக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி நம்மளே கொடுத்துருக்கோம் பாருங்க. decoded syllabus on latest trend, கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் கொஸ்டின்ஸை டிசைன் பண்ணியிருக்கோங்க. நம்ம எக்ஸ்பர்ட் டீம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க.
செக்ஷனல் ஸ்கோர்ஸை வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தனித்தனியாக சார் நான் மேக்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கேன், என்னால் செக்ஷனல் கட் ஆஃப் கூட கிளியர் பண்ண முடியல, ஜிஎஸ்ல கம்மியாக இருக்கேன், செக்ஷனல் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த கம்மினால தான் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க அட்டம்ப்டோ இல்லை கொடுக்க போகிறதோ நான் சின்ன வயசுலேருந்து இன்ஃபீரியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலமா உங்களால் அந்த செக்ஷனல் வைஸ் மார்க்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த மட்டும் நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. 3500+ கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்குங்க. 3500+ கொஸ்டின்ஸை ஒரே இடத்துல நம்மளால பார்க்க முடியும், எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது எங்க எடுபீர் ஆப்ல மட்டும்தாங்க நம்மளால நடக்கும். அடுத்த நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, இந்த டாபிக்ல நம்மளோட டீகோடட் சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர் இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்ட்ல கேட்டிருக்காங்க எதை நம்ம பார்த்து எக்ஸ்ட்ராவா அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு இன்டகிரேட்டட் டெஸ்ட் சீரிஸாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஃபார் த பிரைஸ் ஆஃப் ஜஸ்ட் 999, வெறும் 999 கொடுத்து நம்மளால் இந்த டெஸ்ட் சீரிஸை உங்களால் வாங்கி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் கிளியர் பண்ணி உங்களால் போக முடியும். ஸோ சீக்கிரமாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸை அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.